சக்கரங்கள் தூய்மைப்படுத்துற அந்த பயிற்சிக்காக ஆதிசிவனார் கொடுத்த அந்த அதாவது அன்பாலயத்தோட அருள் உரையை நான் கேட்டிருக்கேன். ஒரு தடவை கேட்க மாட்டேன், பல முறை நான் கேட்பேன். ஏன்னா அது புரிஞ்சுக்க எனக்கு கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு அருள் உரையும் வந்துட்டு மெசேஜஸையும் வந்துட்டு நான் மறுபடியும் மறுபடியும் கேட்டு அதை வந்து டீகோட் பண்ணி அது என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அதே போல இந்த அருளுரையும் வந்துட்டு நிறைய நிறைய தடவை நான் அது கேட்டிருப்பேன். பட் ஆனா இந்த ஸ்லைட்ஸ் நான் செய்யறப்ப எனக்கு சில விஷயங்கள் வந்து உணர்வு பூர்வமா வந்துட்டு புரிஞ்சுது, உணர்ந்தேன். நான் ஆக்சுவலி புரிஞ்சதுன்னு சொல்ற விட உணர்வு பூர்வமா நான் உணர்ந்ததுதான் நான் சொல்ல முடியும். எப்படின்னா நம்ம இப்ப பார்த்தோம்லவா, அந்த உடம்புக்கு வந்துட்டு இந்த தொண்டையில அந்த அணுக்கள் எல்லாம் கிரியேட் பண்ணி உருவாக்கி அது வந்துட்டு இங்க நிக்குது. இங்க இருந்து நம்மளுக்கு இங்க உடம்புல உள்ள விஷயத்து இயக்கத்துக்கும் சரி ஆக்கத்துக்கும், அதாவது உறுப்புகள் உருவாக்குறதுக்கும் இயக்கத்துக்கும் வந்துட்டு இந்த தொண்டை தான் வந்துட்டு இடைப்பாலமா இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல வந்துட்டு நம்ம சிரசுல உள்ள மூளையோட கனெக்ட் பண்ணி அதோட ஆற்றல்கள் தான் உள்ள போகுதுன்னு பார்த்தோம். இந்த விஷயத்த வந்துட்டு அவர் சொன்ன அருள் உரையோட வந்துட்டு என்னால கனெக்ட் பண்ணி உணர முடிஞ்சிச்சு. அது என்னன்னா, இந்த விசுத்தி சக்கரம் சொல்றாங்கல்ல, அது வந்துட்டு விஷத்தை வந்துட்டு சுத்திகரிக்கிறதுனாலதான் அதை வந்துட்டு விசுத்தி அப்படின்னு சொல்றாங்க. பாதரசம் வந்து ஆன்ம ஆற்றல். இந்த ஆன்ம ஆற்றல் வந்துட்டு பரமாத்மா கிட்ட இருந்து ஆன்மாக்கு கிடைக்குது. இந்த உயிர் அணு வந்து அந்த ஆற்றலை பெற்று அது வந்து சிரசுல உள்ள மற்ற அணுக்களுக்கு வந்து உணவா கொடுக்குமா. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த உணவை எடுத்த அந்த சிரசுல உள்ள அணுக்கள் வந்துட்டு அதை வந்துட்டு இடைப்பாலமா அந்த தொண்டை மூலியமா கீழே போய் உடல் உறுப்புகளுக்கோ செயல்பாட்டுக்கு இயக்கத்துக்கு வந்துட்டு ஒரு சக்தியை வந்து அது கொடுக்குது. அப்ப இந்த பாதரசம் வந்துட்டு ஒரு அமிர்தம் மாதிரி. இது வந்துட்டு மேலிருந்து கீழே வரனால வந்துட்டு அதுக்கு வந்துட்டு விஷம் கலப்பு கொண்டு இருக்குமா. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆன்மாக்கு ஆன்ம துகளுக்கு வந்துட்டு அது பாதுகாப்பு மாதிரி அதுல வந்துட்டு விஷம் வந்து சிறிது கலந்துருக்குமா. உயிர் அணு வந்து அது எடுத்து கொடுக்கறப்ப வந்துட்டு அந்த நஞ்சை வந்து அது முறிச்சுதான் நஞ்சற்ற அந்த பாதரச ஆற்றலை வந்துதான் அந்த மூளையில இருக்கிற அந்த அணுக்களுக்கு வந்துட்டு அந்த உயிரணு கொடுக்குது. ஆனா உயிரணு ஏற்கின்ற அந்த நஞ்ச விஷத்தன்மையை வந்துட்டு அது வந்துட்டு சக்தி பீடத்துல வந்து சேமிக்குமா. சக்தி பீடம் சொல்லப்படுற அந்த சக்கரா வந்துட்டு சேக்ரல் சக்கரா, அதாவது சுவாதிஷ்டானம். நஞ்சு கொண்ட அந்த ஆற்றல் வந்துட்டு மேலிருந்து கீழே இறங்குறப்ப அது இந்த தொண்டை பகுதி தான் வந்துட்டு அதை சுத்திகரிக்குமா, சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சுத்தம் பண்ண ஆற்றல்களை தான் வந்துட்டு கீழே உள்ள சக்கராஸ்க்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்னால இந்த முருகப்பெருமான் கொடுத்த இந்த மூளை புத்தகத்துல வந்துட்டு இந்த சாப்டரோட என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம தொண்டை பகுதியில வந்துட்டு நிறைய நரம்பணுக்கள் இருக்குது. இது வந்து இடைப்பாலமா இருக்குனால இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அதனாலதான் இதுக்கு பேரே வந்துட்டு விஷத்தை சுத்திகரிப்பு செய்யறது. மேல இருந்து இருங்கிற ஆற்றலை வந்துட்டு அதை வந்துட்டு சுத்திகரிப்பு செய்து கொடுக்குது. ஆனா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். உயிரணு வந்துட்டு எடுத்து சில உள்ள மத்த அணுக்கு உணவா கொடுக்கறப்ப வந்துட்டு அது ஒரேடி விஷத்தை வந்து முறிச்சுதான் கொடுக்குது. ஆனா உயிரணு ஏற்கும் அந்த நஞ்சைதான் வந்துட்டு அதை வந்துட்டு அதோட சக்தி பீடத்துல வந்துட்டு சேமிக்க முயல்றப்பதான் நம்மளோட இந்த விசுத்தி வந்துட்டு மேல இருந்து கீழே இறங்குற அந்த விஷத்தை வந்துட்டு அது முடிக்கிற வேலையை செய்யுது.